சிறுகதைகள் 18. சதிவலை. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் சூர்யா தனது கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் பைக்கில் காற்றில் ஒரு கோடு கிழிப்பதைப் போல சிறு பாய்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், எதையும் கூர்மையாக கவனிக்கும் இயல்புடையவன். அவனது காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் அவனது கல்லூரி நண்பன் நிதின் அலறும் குரல் கேட்டது. சூர்யா, என்னை காப்பாத்துடா, என்னை ஒரு பெரிய வண்டியில் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. கண்ணை கட்டி போட்டிருக்காங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. வண்டி போகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. என் பாக்கெட்டில் இருக்கும் செல்போனை எப்படியோ அழுத்தி ஓட்ட பேசுகிறேன் என்று கதறினான் நிதின். நிதின் ஒரு சாதாரண தனியார் நிறுவன ஊழியன். அவனுக்கு எதற்கு இந்த கடத்தல் என்று சூர்யாவுக்கு புரியவில்லை. நிதின், பதறாதே, உன் மொபைல் வாண்டு தானே இருக்கு, லொக்கேஷன் ஆனில் இருக்கான்னு பாரு, கால் கட் பண்ணிடாத என்று கத்தியபடியே சூர்யா தன் பைக்கின் டேஷ்போர்டில் இருந்த ஜிபிஆர்எஸ் ட்ராக்கரை ஆன் செய்தான். நிதினின் சிக்னல் ஈசிஆர் ரோட்டில் அதிவேகமாக சென்று கொண்டிருப்பதை காட்டியது. சூர்யா பைக்கின் ஆக்சிலேட்டரை முறுக்கினான். பைக் ஒரு சீற்றத்துடன் முன்னால் பாய்ந்தது. சுமார் 20 நிமிட அதிவேக துரத்தலுக்கு பிறகு முட்டுக்காடு அருகே அந்த வெள்ளை நிற மினி லாரியை நெருங்கினான். அதன் பின்புற கேபின் முழுவதும் குடோன் போன்ற அமைப்பில் இருந்தது. மினி லாரியின் பின்பக்க கதவுகள் தனது பைக்கில் இருந்தபடியே இழுத்தான். அது திறந்து கொண்டது. உள்ளே 2 முரட்டு ஆட்கள் நிதினை கட்டி போட்டிருப்பது தெரிந்தது. சூர்யா தன் பைக்கை மினி லாரியின் வலதுபுறமாக செலுத்தி டிரைவரின் கவனத்தை திசை திருப்பினான். டிரைவர் சூர்யாவை இடிக்க வண்டியை திருப்பிய போது சூர்யா லாவகமாக பிரேக் அடித்து மினி லாரியின் பின்பக்கம் வந்தான். சரியான தருணம் பார்த்து ஓடும் மினி லாரியின் பின்பக்க கதவை பிடித்து கொண்டு உள்ளே குதித்தான். லாரியின் முன்பக்க சீட்களில் இருந்த 2 அடியாட்களுக்கும் இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. முட்டாள்தனமாக வண்டியை நிறுத்திவிட்டு அவர்கள் 2 பேரும் பின்பக்கம் வர சூர்யாவின் வலதுகால் சுழன்று ஒருவனின் தாடையை பதம் பார்த்தது. அவன் சுருண்டு விழ அடுத்தவன் இரும்பு ராடால் சூர்யாவை தாக்க வந்தான். சூர்யா குனிந்து தப்பித்து அவனது விழா எலும்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவனும் வலியால் துடித்து மயங்கி விழுந்தான். சூர்யா நிதினின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். நிதின், உனக்கு ஒன்றும் ஆகலையே, யார் இவங்க, உன்னை எதுக்காக கடத்தினாங்க என்று பதற்றமாக கேட்டான். நிதின் மூச்சு வாங்கி கொண்டு, சரிடா சூர்யா, நேற்று நைட் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்ககிட்ட ஒரு பெரிய பேக் இருக்குது, அதில் ஏதோ கடத்தல் பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோ அங்கே இருக்கு பாரு என்று வேனின் ஒரு மூலையில் இருந்த கருப்பு நிற பேக்கை சுட்டி காட்டினான். சூர்யா அந்த பையை எடுத்தான். மிகவும் கனமாக இருந்தது. அதன் ஜிப்பை திறந்து பார்த்தான். உள்ளே கட்டுக்கட்டாக புதிய 500 ரூபாய் நோட்டுகள். குறைந்தது 5 கோடி ரூபாய் இருக்கும். நிதின், இது ஹவாலா பணம். இவனுங்க பெரிய கடத்தல் கும்பல் போல. நல்ல வேலை நீ தப்பிச்ச. நான் உடனே போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று தன் மொபைலை எடுத்தான் சூர்யா. அப்போது திடீரென சூர்யாவின் தலையில் பின்புறம் ஒரு குளிர்ந்த உலோகப் பொருள் அழுத்தப்பட்டது. அது ஒரு துப்பாக்கி. சூர்யா அதிர்ந்து போய் திரும்பினான். அங்கே துப்பாக்கியுடன் நின்றிருந்தது வேறு யாருமல்ல, அவனது நண்பன் நிதின் தான். அவனது முகத்தில் இருந்த பயம் முற்றிலும் மறைந்து ஒரு குரூரமான சிரிப்பு குடிகொண்டிருந்தது. நிதின், என்ன பண்ற நீ? உனக்கு என்னாச்சு? நிதின் சத்தமாக சிரித்தான். சூர்யா, நீ ரொம்ப நல்ல டிடெக்டிவ். ஆனால் என் நடிப்பை கண்டுபிடிக்க தவறிட்ட. இந்த கடத்தல், இதில் இருக்கிற பணம் எல்லாமே என்னோட தாண்டா. சூர்யா திகைத்து நின்றான். உன்னோடதா? நீ ஒரு சாதாரண கிளார்க் தானேடா. அது என் முகமூடி. நான் தான் சென்னையில் நடக்கிற ஃபேக் கரன்சி கள்ளநோட்டு சப்ளை நெட்வொர்க்கோட தலைவன். இந்த பையில் இருக்க 5 கோடியும் நான் பிரிண்ட் பண்ண நோட்டுகள். இந்த 3 அடியாட்களும் என் கேங்கை சேர்ந்தவங்க. திடீர்னு எனக்கு எதிராக திரும்பிட்டானுங்க. இவனுங்க என்னை கட்டி போட்டு பணத்தை தேட பார்த்தானுங்க. இவனுங்களை நான் நேருக்கு நேர் ஏற்க முடியாது. நான் ஒரே ஆள். அதுதான் உன்னோட உதவியை பயன்படுத்திக்கிட்டேன்.
நீ வந்து இவனுங்களை அடித்து போட்டு பணத்தை மீட்டு தருவேன்னு எனக்கு தெரியும். என் பிளான் படியே நீ செஞ்சுட்ட. இப்போ இந்த 5 கோடி எனக்கு, உனக்கு இந்த துப்பாக்கி குண்டு என்று நிதின் ட்ரிக்கரை அழுத்த போனான். எதிர்பாராத செம்ம ட்விஸ்டை கேட்டு சூர்யா பயப்படுவான் என்று நிதின் நினைத்தான். ஆனால் சூர்யாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. நிதின், நீ பெரிய கிரிமினல் தான், ஆனால் என் மூளை நீ குறைச்சி எடை போட்ட என்றான் சூர்யா. நிதினுக்கு குழப்பம். என்ன சொல்ற? நீ ஃபோனில் பேசும்போதே உன் குரலில் பயம் இல்லை, ஒரு விதமான அலட்சியம் இருந்துச்சு. கண்ணை கட்டி போட்டிருக்க ஒருத்தனுக்கு வண்டிக்குள்ளே என்ன நடக்குது, பக்கத்தில் என்ன பேக் இருக்குன்னு எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு கொடுத்த லொக்கேஷன் சிக்னல் உன் மொபைல்லேருந்து வரல, நீ வேணும்னே ஆன் பண்ணி வச்சுருந்த ஒரு டெம்பரரி ஜிபிஎஸ் டிவைஸ்லேருந்து வந்துச்சு. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதுதான் உன்னை தேடி வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கமிஷனருக்கு அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு வந்தேன் என்று சூர்யா சொல்லி முடிக்கும் முன்பே அவர்களை சுற்றி 5 போலீஸ் ஜீப்கள் சைரன் ஒலியுடன் வந்து நின்றன. நிதின் அதிர்ச்சியில் துப்பாக்கியை கீழே போட்டான். தன் நண்பன் விரித்த வலையில் தானே சிக்கிக் கொண்டதை எண்ணி தலை குனிந்தான். சூர்யா அவனது தோளை தட்டிவிட்டு, உன் சதிவலை கிழிஞ்சிடுச்சு நிதின் என்று கம்பீரமாக நடந்து சென்றான். நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு அண்ட் ஜர்னரை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பு அதே ஜர்னலில் சிறுகதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.